இப்போ நான் பேச போகிற படம் படித்தால் மட்டும் போதுமா. பாவரிசை படங்கள்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா பாவரிசை படமும் நல்ல படம்னு நான் சொல்ல மாட்டேன். சில படம்லாம் கொஞ்சம் அருமையாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ பாகப்பிரிவினை நான் பேசிட்டேன். அப்புறம் 3 மதங்களை வச்சு ஒரு படம் வருமே, அந்த படம் ஐ வாஸ் நெவர் பிக் ஃபேன் ஆஃப் தட் மூவி. அந்த படம் பாவ மன்னிப்பு. தட் வாஸ் நாட் மை டைப் ஆஃப் மூவி. ஓவர் ட்ரமாட்டிக், இடையில ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் ஓவர் சாக்ரிஃபைஸு, 3 ரிலீஜனை வச்சு சென்டிமெண்ட்டு, சரியான அருவ அந்த படம். எனிவே, இப்போ நான் பேச போகிற இந்த படம் வந்து படித்தால் மட்டும் போதுமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. 2 பிரதர்ஸை பற்றிய ஒரு ஸ்டோரி. பாட்டெல்லாம் அருமையான பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. எவ்வளோ நல்ல பாட்டு இருக்குல்ல. கண்ணியவள் தேனிரைக்கன்னு சாவித்திரி பாடுற பாட்டு, நான் கவிஞனும் அல்ல அப்படின்னு சிவாஜி பாடுற பாட்டு, ஓஹோஹோ ஓடும் மனிதர்களே அந்த பாட்டு, நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அந்த பாட்டு, அப்புறம் என்ன பாட்டு, அண்ணன் காட்டிய வழியம்மா, இது எல்லாமே இந்த படத்தில் வர பாட்டு தான். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ரக்கடான படிக்காத ஒரு பையனாக வர சிவாஜியோட ரொம்ப குண்டாக இருப்பான், குழுக்கு முழுக்குன்னு இருப்பான் அந்த படத்தில். நல்லாவே குண்டு இந்த படத்தில். அவன் கொஞ்சம் மேக்கப்லாம் இல்லாமல் ஒரு ரக்கடாக வர மாதிரி ஒரு கேரக்டர். பட் வந்து சாஃப்டான, அதாவது பார்க்குறதுக்கு ரக்கடாக இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். பாலாஜி அண்ணனாக வருவான். சிவாஜி என்ன ஸ்டோரி, ஒன்லைனர். அண்ணனுக்கு தம்பி பொண்ணு பார்க்க போகிறான், தம்பிக்கு அண்ணன் பொண்ணு பார்க்க போகிறான். அண்ணன் பொண்ணு தம்பிக்காக பார்க்கும்போது அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அவனை பற்றியே தப்பாக எழுதி தம்பி பார்க்க போன பொண்ணு வீட்டுக்கு லெட்டர் போட்டுறான். அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன், அதனால் சிவாஜியோட லைஃப் எந்த அளவுக்கு ரூயின் ஆகிடும், அதான் கதை. பாட்டு நல்லாயிருக்கும், படமே நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில். ராஜசுலோச்சனா பயங்கரமான வில்லி. பட் அந்த படம் அப்போ பார்க்கும்போது கோபமாக இருந்தது அவள் கேரக்டரு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஷி வாஸ் ரைட். அவள் கோவப்படுறதில்ல, ஓகே தான். பட் அந்த காலத்துலேயும் சரி, இப்போ பார்க்குற சிலரும் என்ன சிவாஜி படிக்கலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கலாம். பட் அவள் நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு ஏமாந்துட்டோமேங்கிற கோபம் இருக்கும். அதனால் ராஜசுலோச்சனா நல்லா நடிச்சிருப்பா. சாவித்திரி என்ன அஸ் யூஷுவல் ஆக்டிங் தான். அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு கேரக்டர் கொடுத்தா பண்ணுவாள். மற்றபடி இந்த நேச்சுரல் ஆக்டிங் அவளுக்கு சாதாரணமாக வரும். அதில் அப்படியே ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓஹோன்னு சொல்கிற மாதிரின்னா அவள் தேவதாஸ் படத்துலேயும் மிஸ்ஸியம்மாலேயும் பயங்கரமாக நடிச்சிருப்பாள். மிஸ்ஸியம்மாவில் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், காமெடி மாதிரி அது கேரக்டர். இதில் வந்து யூஸ்வலாக 10/11 அப்படின்னு நான் சொல்லுவேன். சாவித்திரிக்கு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. இந்த படத்தில் அவளுடைய கேரக்டர் ரொம்ப அமைதியான ஒரு மருமகள் கேரக்டர். பாலாஜி அண்ணனா வருவான். ஹீ இஸ் ரியலி நாட் குட் ஃபார் ஆக்டிங்னு சொல்லுவேன் நான். அவனுக்கு நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அஸ் யூஷுவல் பேரண்ட்ஸு. இதில் வர்ற ஒரு மெயின் கேரக்டர் எம்ஆர் ராதா இதில் காமெடியே கிடையாது, நல்லவனாக வருவான். மற்றபடி அவனுடைய காமெடி சுத்தமாக இதில் நல்லாவே இருக்காது. படம் நல்ல கதை நல்ல பாட்டு, நல்ல ஒரு கிளைமேக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லா படமுமே நான் திருப்பி எப்போயோ ஒரு தடவை ஒரு 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 டைம் பாஸ்க்கு பார்க்கணுன்னு இந்த படங்கள்லாம் நான் திருப்பி பார்ப்பேன். இப்போ லாஸ்ட்டு 15-20 இயர்ஸ் நான் தமிழ் படங்களே பார்க்குறதில்ல. ரொம்ப 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 ஓஹோ ஆகான ரிவ்யூ வந்து இந்த படம் அப்படி நல்லா இருக்காமே அப்படின்னு யாராவது சொன்னால் பார்த்துருப்பேன். ஒரு லாஸ்ட்டு 20 இயர்ஸில் நான் மொத்தமே ஒரு 50 படம் பார்த்துருப்பேன்னா சந்தேகம்தான். ஐ மீன் லாஸ்ட்டு 20 இயர்ஸில் அவ்வளோ கம்மியாக தான் படம் பார்த்துருக்கேன் நான். ஹாலிவுட் படங்கள் இங்கே வந்ததுனால நிறைய பார்த்துருக்கேன். ஹிந்தி படம் அதுபோல் ஏதாவது அவுட் ஆஃப் த ஆர்டினரி ஏதாவது ரிவ்யூ வந்தால் பார்க்குறது. ஐ எம் ஸ்டில் ஸ்டக் வித் ஓல்டு மூவிஸ். 60s 70ஸ்க்கு அப்புறம் படங்களே நல்லா வர்றதில்லை. அது வந்து என்னோடய மைண்ட் செட், அவ்வளோதான். எனக்கு இந்த 70s 80ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே இளையராஜா மியூசிக் தான். படங்கள் எல்லாமே இளையராஜா மியூசிக்காக தான் ஓடிச்சு. சிவாஜி ரொம்ப குண்டாயிட்டான். அப்போது அவன் பத்தட்டியாக இருக்கும் அந்த ரோல்ஸும் அவனுடைய ஆக்டிங்கும். அவன் பண்ண படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கேவலம், இப்போல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ சிவாஜியோட, எம்ஜிஆரோட, ஜெய்சங்கர், முத்துராமன்,
அப்புறம் கே பாலச்சந்தர் டைரக்ஷன் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பிஃபோர் 1970. தே ஆர் மை டைப் ஆஃப் மூவிஸ். அப்புறம் இளையராஜா மியூசிக்காக படம் ஓடிச்சு. ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன பிளாட்டு, ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறம் 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்துருவாங்க, இல்லைனா 2 பேரில் ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு 1000 படம் எடுத்து விடுவானுங்க, ஒரு 7-8 இளையராஜா பாட்டை போட்டு விட்டு. அதில் ஏதாவது அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 80ஸ்க்கு அப்புறம் படங்கள் வந்து கொஞ்சம் பீப்புள் வந்து கொஞ்சம் அவேர் ஆகிட்டாங்க. டேரக்டருக்காக படம் பார்ப்பாங்க. பாரதிராஜா படம் வந்திருக்காமே, டைரக்டர் முன்னாடி யாருன்னு தெரியாது, சிவாஜி படம் எம்ஜிஆர் படம்னு பார்த்த காலம் போய் பாரதிராஜா படம் வந்திருக்கு, பாலு மகேந்திரா படம், இது மகேந்திரனோட படம் முள்ளும் மலரும்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி தானே. அது அந்த மாதிரி எப்போது அங்கங்கே 1-2 வரும். மற்றபடி வருஷத்துக்கு 2 படம் ரஜினிகாந்த் படம் வரும், ரொம்ப டிப்பிக்கல் கமர்ஷியல் மூவிஸு. அவன் ஒரு 10-15 படம் நடிப்பான். அவன் கமலஹாசன் 2 படம் கூட தேராது. ஸோ என்னோடய மூவிஸ் எல்லாமே பிஃபோர் 70s தான். ஆஃப்டர் 70s ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் படம் ப்ளஸ் இளையராஜா மியூசிக். இப்போ லாஸ்ட்டு 20 இயர்ஸாக எனக்கு படங்களே பிடிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி இந்த மியூசிக்கு பாட்டு இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் டிஸ்கஸ்டிங். எப்போ பார்த்தாலும் ஒரு மேக்கப் இல்லாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வாந்தி வர மாதிரி அந்த ஃபேஸும் இதுவும். ஒரு படம்னா பார்த்த உடனே அதுதானே போகிறோம். படங்கிறது ஒரு 2.5 hours. கதை இருந்தால் ஓகே, கதை அந்த மினிமம் படியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்து அது மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு படம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். சூதுகவும் அதெல்லாம் டார்க் காமெடி இல்லை, டார்க் காமெடி படம். விஜய் சேதுபதியோட பிடிமச்சு ஒரு 6-7 படம் நல்ல படங்கள் தான். மற்றபடி எனக்கு இந்த கமர்ஷியல் சினிமா, பயங்கரமான ஒரு டப்பாங்குத்து படம், ஒரு 10-15 சண்டை, 2 பாட்டு, இதெல்லாம் தே ஆர் நாட் மை டைப் ஆஃப் மூவிஸ். எனக்கு வந்து மூவினா ஸ்டோரி இருக்கணும், நல்ல பாட்டு இருக்கணும். படம் பார்க்கும்போது ஒரு 2.5 hours பீஸ் அப்படி பார்க்கணும் படம். இல்லைனா ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, க்ரைம் த்ரில்லர், இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஏதாவது இருக்கணும். இதை தவிர மீதி எப்படி இருந்தாலும் எனக்கு படம் பிடிக்காது. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க என்னோடய படங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எனக்கு பிடிச்ச படங்கள். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர்.